நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கிய உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திருக்கார்த்திகை தீபம் தொடர்பாக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அதற்கு எதிராக அதனை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் இந்துமதி. விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இந்த ஆண்டு கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு மலையின் உச்சியில் உள்ள தீப தூணில் அல்லாமல் பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற முடிவு செய்துள்ளனர். இது ஏற்கத்தக்கது அல்ல. ஆகவே இந்த ஆண்டு கார்த்திகை திருநாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் உள்ள தீப தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்றவும் உச்சி பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது தொடர்பான அறிவிப்பை ரத்து செய்தும் உத்தரவிட வேண்டும் என ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கலானது செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்ததுடன் அதற்கான முழு பாதுகாப்பையும் காவல்துறை வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று மீண்டும் அதாவது கோவில் நிர்வாக அதிகாரி திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் இந்த ஆண்டு முதல் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.